ஓம் ஸ்ரீ சாய்ராம். அங்கிங்க நாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பகவானுடைய பாதார விந்தங்களில் சரணடைந்து மீண்டும் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பகவான் கருணாமூர்த்தி, காருண்யமூர்த்தி, தயாசாகரன், ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன், சம்பூர்ண பிரேமமூர்த்தி பகவானுடைய அளப்பெரும் கருணையினாலே மீண்டும் உங்களிடையே பேசுகின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது. இப்ப அமுத துளிகள் மாதிரி 1 மணி நேரம்லாம் கிடையாது, 2 நிமிடம். எதுக்காக சார் 2 நிமிடம் என்ன பேசி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கலாம். பகவானுடைய நவவித கோட்பாடுகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல 6, 7, 8, 9 மற்றும் 1 இந்த கோட்பாடுகள் எல்லாம் பகவான் நம்முடைய தனி மனித ஒழுக்கத்துக்காக வச்சிருக்கார். காத்தால ஓம்காரம் சுப்பிரபாதம் சொல்றது, சீனிங் ஆன் டிசையர், ஸ்பீக்கிங் சாஃப்ட்லி வித் எவ்ரிவன், மெதுவாகவும் மிருதுவாகவும் பேசுவது, குறிப்பாக டோன்ட் டாக் இல் ஆஃப் அதர்ஸ், மற்றவர்களுடைய குறைகளை பேசாமல் இருத்தல், குறிப்பாக அவர் இல்லாத போது பேசாமல் இருத்தல். இப்படி இந்த எல்லா பர்சனல் சாதனைக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? ஆச்சரியப்பட்டு போடுறது. யாரும் இதை பத்தி நிறைய பேசல. சாய் இலக்கியங்கள் படித்தார். எதுக்கு சார் படிக்கணும்? இப்பதான் நிறைய கேட்ஜெட் இருக்கு. டெய்லி சாய் யுகத்திலேயே 20 வீடியோ போடுறோம், ரேடியோ சாயினுடைய சமர்ப்பணம் போடுறோம். இவ்வளவு இருக்கும் பொழுது எதற்கு சாய் இலக்கியம் படிக்கணும் அப்படின்னா, T20 மேட்ச் மாதிரி வீடியோ, ஷார்ட் வீடியோ அப்படின்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த சாய் இலக்கியம் படித்தல். ஏன்னா பகவானை பற்றி அறிந்து கொள்வதும் பகவானை பற்றி தெரிந்து கொள்வதும் மாத்திரம் நமக்கு பொருட்டல்ல. நம்ம அல்டிமேட் லட்சியம், முடிவாக நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னா பகவானோடு இரண்டர கலத்தல். அதற்கு நம் மனதும் வாக்கும் எண்ணமும் தூய்மையா இருக்கணும். அந்த 3ம் நல்ல எண்ணங்களை பேசி அதையே செய்வது போல நம்முடைய செயல்களும் அமைய வேண்டும். பகவான் அழகாக திரிகரண சுத்தி அப்படின்னு சொல்றார். இந்த திரிகரண சுத்தி சித்திக்க வேண்டும் என்றால் தினமும் இரவு படுப்பதற்கு முன்பாக ஒரு அரை மணி நேரம் பகவானுடைய சாய் இலக்கியங்களை படித்து பாருங்கள். அப்பதான் அவருடைய மகத்துவம் தெரியும். மற்ற சாதனைகளை செய்ய தொடங்குவதற்கும் அதை தொடர்ந்து செய்வதற்கும் அந்த சாதனையினுடைய ஆத்ம பலனை அடைவதற்கும் சாய் இலக்கியங்கள் ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் இதுல ஒவ்வொன்றாக சாய் இலக்கியங்களை பற்றி உனக்கு அறிமுகம் படுத்துறோம். ஒரு 25-30 புத்தகங்களை அறிமுகப்படுத்த பிறகு அதை பற்றி ஒரு 15-20 நிமிடமும் தனித்தனியாக பேசலாம் என்பது ஆசை. ஆக இதுதான் ஒரு டீசர். ஏன்னா இப்ப டீசர் இல்லாம இந்த ப்ரோக்ராம் போட முடியல. இதையே நீங்க டீசரா வச்சுக்கலாம். தொடர்ந்து நாம் பயணிப்போம். சாய்ராம்.